Welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic 3rd standard term 2 lesson 1 numbers இருக்கு இல்லையா, இதோடைய நம்ம 1.8 exercise பார்க்க போகிறோம். 1.7 வரைக்கும் பிஃபோர் வீடியோஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். 1.8ல நம்பர் ஆப்ரேஷன் இன் டெய்லி லைஃப் சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பாக்ஸில் 2 பால்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3 பாக்ஸில் 2 பாலாக இருக்குது. அப்போ 2 + 2 + 2. அப்போது 2 3s are 6. பால்ஸ் 2, பாக்ஸஸ் வந்து 3. அப்போது 2 3s are எத்தனை பாக்ஸ் இருக்குது? 6 பால்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஆட் பண்ணாலும் ஆடிங் ஃபேக்டில் கூட 2 + 2 + 2 = 6. 2 3s are 6. ஒரே ஒரு பால் இருக்குது ஒரு பாக்ஸில். அப்போ 1 + 1 + 1 1 3s are 3. 3 பால்ஸ் இருக்குது. Example 1. If the cost of one eraser is 4, what will be the cost of 2 eraser? ஒரு இரேசருடைய விலை வந்து 4 rupees. அப்போ 2 இரேசரோட விலை எவ்வளோ இருக்கும்? 4 + 4 = 8. ஆடிங் ஃபேக்டில் வந்து 4 + 4 வந்து 8. 2 4s are 8. இது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். காஸ்ட் ஆஃப் 2 eraser. அப்போ 2 4s are 8. எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். இஃப் தேர் ஆர் 6 eggs in a box. ஒரு பாக்ஸில் எத்தனை எக்ஸ் இருக்குது? 6 எக்ஸ் இருக்குது. பாருங்கள் 1 2 3 4 5 6. ஹவு மெனி எக்ஸ் வில் பி தேர் இன் 5 பாக்ஸ்? அப்போது ஒரு பாக்ஸில் 6 எக்ஸ்னா 5 பாக்ஸஸில் எத்தனை எக்ஸ் இருக்குது? மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்னா நம்ம சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம், போட்டுற முடியும். நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. 5 பாக்ஸஸ். நம்பர் ஆஃப் எக்ஸ் எத்தனை இருக்குது? ஒரு பாக்ஸில் எத்தனை எக்ஸ் இருக்குது? 6. அப்போ எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் 5 × 6 = 30. நீங்கள் ஆட் கூட பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 6. இதில் எத்தனை இருக்குது? 6 6 6 6. இது 6 + 6 + 6 + 6 = 30. ஸோ அதே மாதிரி 5 6s are 30. நெக்ஸ்ட் பாருங்கள். If exercise பாருங்க. If there are 4 toys in a box, how many toys will be there in 9 boxes? ஒரு பாக்ஸில் 4 toys இருக்குது. அதே மாதிரி 9 boxes இருக்குது. இதில் 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது ஒரு பாக்ஸில் 4 toysனா அப்போ 9 பாக்ஸில் எத்தனை toys இருக்கும்? மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் 9. நம்பர் ஆஃப் toys in each box 4. எத்தனை பாக்ஸ் இருக்குது? 9 பாக்ஸ் இருக்குது. எத்தனை டாய்ஸ் இருக்குது? ஒரு பாக்ஸில் 4 இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் 9 4s are 36. ஆன்சர் இஸ் 9 4s are 36. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரிஞ்சால் மட்டும்தான் மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள். இஃப் தேர் ஆர் 3 கலர் பென்சில்ஸ் இன் எ பேக்கெட், ஹவு மெனி கலர் பென்சில்ஸ் வில் பி தேர் இன் 9 பாக்கெட்? எத்தனை பென்சில் இருக்குது? ஒரு பேக்கெட்டில் 3 கலர் பென்சில் இருக்குது. அப்போது 9 பேக்கெட்டில் எத்தனை கலர் பென்சில்ஸ் இருக்குது பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் பேக்கெட் எத்தனை இருக்குது? 9. பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. 9 பேக்கெட் இருக்குது. நம்பர் ஆஃப் கலர் பென்சில்ஸ் இன் ஈச் பேக்கெட் எவ்வளோ? 3 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் கலர் பென்சில் அப்போது 9 3s are 27. எத்தனை பென்சில்ஸ் இருக்குது? இல்லை 27 பென்சில்ஸ் இருக்குது. ஓகே. ரைட் த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ராடக்ட். எதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் இங்கே 24 வரும், அந்த மாதிரி நம்ம இப்போ போட போகிறோம். போடலாமா? இப்போது 4 டேபிள் பார்க்கலாமா? தேர்ட் கொஷின். ரைட் த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் ஃபார் த ஃபாலோவிங் ப்ராடக்ட். என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஒரு ட்ரீ மாதிரி கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் கொடுத்துருவாங்க பாருங்கள். 16. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். அதுக்கப்புறமா இது எப்படி போடலான்னு நான் சொல்கிறேன். 16 இருக்குது. இப்போது 16 பால்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 16 நம்ம எப்படி பண்ணலாம்? இந்த 16 பாலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். 1 × 16. இந்த 16 தனித்தனியாகவும் சொல்லலாம். அப்போ 16 × 1. இதை வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம். 8 2s are 16. அதுக்கப்புறமா 4 × 4. இதை வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம்? 4 4ஆகவும் பிரிக்கலாம். அப்போ 4 4s are 16. 2 8s are அப்போது 2 2ஆகவும் இந்த
16 பிரிக்கலாம். அப்போ 2 8s are 16. சார் இப்படி கூட எடுத்துக்கலாம். 8 2s are 2 2ஆவும் பிரிக்கலாம், 2 8s ஆரும் பிரிக்கலாம். இப்போது இதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 24க்கு போட போகிறோம். என்ன பண்ணலாம், சேம் இதே பால்ஸ் எடுத்துக்கோங்க. 24 இல்லையா, அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. ஓகே, 3 6 9 10 11 12. நெக்ஸ்ட் பாருங்கள், 24 இருக்கா. இப்போ மேலே 12, இங்கே கீழே 12 ரவுண்ட் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோமா, இதை வந்து 1 24s are 24ஆகவும் எடுத்துக்கலாம். 1 into 24 பென்சில் எழுதுகிறேன், தெரியுதா பாருங்கள். 1 into 24. நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம், 24 into 1 கூட எடுத்துக்கலாம். 24 into 1. வெளியில் எதுக்கு எழுதுறேன்னா, இந்த பாக்ஸ்குள்ளே நான் என்ன எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இதை எப்படி எடுத்துக்கலாம், 12 12ஆகவும் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 2 12s are 2 into 12 equal to 24. அப்புறம் இது எப்படி எடுத்துக்கலாம், 3 8 8s are, அப்போது 3 8 வந்து எவ்வளோ, 24. அப்போது 3 8s are 3 into 8. நெக்ஸ்ட் எப்படி எடுக்கலாம், 6 6 பால்ஸாக எடுத்துக்கலாம். 6 6 பால்ஸாக எடுத்தால் எவ்வளோ வரும், 24. அப்போ 4 6s are 24. 4 into 6 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 into 24, 24 into 1, 2 into 12, நெக்ஸ்ட் 3 into 8, நெக்ஸ்ட் 4 into 6. இதை வந்து 24க்கு மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே எதுக்கு வெளியில் எழுதுறேன்னா, இங்கே வீடியோவில் பென்சில் எழுதியிருக்கிறது தெரியாதுன்னு தான் எழுதியிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், 45. நம்ம 45 பார்க்கலாமா. அதே மாதிரி சேம்ஸ் 45 பால்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ எப்படி பண்ணலாம் நம்ம 45னா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 45 பால்ஸ் இருக்குது. அப்போ சேமாக நம்ம என்ன பண்ணலாம், 1 into 45 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 45. நெக்ஸ்ட் வந்து 45ஐ 1 1ஆகவும் பிரிக்கலாம். ஸோ 45 into 1, 45 into 1. நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி பண்ணலாம், 15 15ஆ, 1 15 2 15 3 15. அப்போது 3 15s ஆரும் என்ன வரும், 45 வரும். ஸோ 3 into 15, 3 into 15. நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், 9. நெக்ஸ்ட் வந்து 9 into 9, 9 5s are 45. ஓகேவா. அப்போது இது வந்து 9 9ஆகவும் நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். அப்போது 9 into 5, 9 5s are 45. ஸோ எல்லாமே இது மல்டிப்ளிகேஷன் டேபிள். புரிஞ்சா சில்ட்ரன். நெக்ஸ்ட் பாருங்கள், 36. இப்போ 36 பார்க்கலாமா. அதே மாதிரி 30, உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த 0 போட்டு நான் காமிக்கிறேன். சேம் அதே 36 இருக்குது. 36ஐ நம்ம என்ன பண்ணலாம், 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. 36 ரவுண்ட் போட்டாச்சு. 36ஐ 36ஆகவும் எடுத்துக்கலாம். அப்போ 1 into 36 இங்கே எழுதுகிறேன். 1 into 36 இங்கே எழுதிக்கோங்க. 1 into 36. அதுக்கப்புறம் 36 into 1, இதை வந்து தனித்தனியாகவும் நம்ம பெருக்கலாம். ஸோ 36 into 1. நெக்ஸ்ட் வந்து எப்படி எடுப்போம், 2 into 18. 18 + 18 என்ன வரும், 18 + 18 36. அப்போது 2 into 18ஆகவும் நம்ம என்ன பண்ணலாம், இதை பிரிக்கலாம். 2 into 18. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், 12 இருக்குது. 12 12 12 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 36 வரும்.
இப்போ இதை 12 12ஆகவும் நம்ம பிரிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் 3 × 12. ஸோ கீழே எழுதுகிறவங்களுக்கு புரியணும்னு 3 × 12. இந்த பென்சில் என்ன எழுதியிருக்கேன்னு தெரியாதான்னு இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 4 × 9. 4 டைம்ஸ் வந்து 9 வந்து பிரிச்சா என்ன வரும் 36 வரும். ஸோ ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்துக்கு 4 × 9. ஓகே சில்ட்ரன், இந்த ட்ரீ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் புரிஞ்சுது அவங்களுக்கு? இதோடைய ஆன்சரை தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு லெசன் 3rd ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 உடைய ஃபஸ்ட் லெசன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லெசன் யூனிட் 2 செகண்ட் லெசன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.